இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது ஸ்டாண்ட் அலோன் ஃபில்மா பார்க்கலாம் அப்படின்னா பார்க்கலாம் கண்டிப்பா. நான் சொல்ற இந்த சின்ன விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது பிரெடேட்டர் இந்த இது பார்க்காதவங்க ஸ்டாண்ட் அலோனா பார்க்குறாங்களா, அவங்களுக்கு பிளாங்கா இருக்கும் என்ன நடக்குது என்னன்னு. நான் சொல்றேன், சிம்பிளான ஸ்டோரி தான். பிரெடேட்டர்ஸ் அப்படின்றது அதாவது ஹியூமன்ஸை உருவாக்கின ஒரு ஹைப்போதெட்டிக்கல் தியரி தான். அதாவது ஹியூமன்ஸை உருவாக்கின இன்ஜினியர்ஸ் யோக்ஜா பிரைம் அப்படின்ற பிளானட்டுக்கு போய் ஹியூமனோட டிஎன்ஸ்ல அங்கே உள்ள ரெப்டைல்ஸ் அதில் வந்து பிளேஸ் பண்ணி உருவாக்கின கிரியேச்சர் தான் இந்த ரெப்டைலியன்ஸ், அதாவது பிரெடேட்டர்ஸ். இவங்க வந்து யோக்ஜா அப்படின்னு இவங்க வந்து அழைக்கப்படுறாங்க. இவங்களே வந்து பல வகையான கிளான்ஸ் வந்து ரேங்கிங் பை, அதாவது அவங்களோட ஸ்ட்ரென்த், அவங்களோட ஹண்டிங், இதை பொறுத்து வந்து பல வகையான கிளான்ஸாக வாழ்வாங்க. இந்த ஒவ்வொரு கிளானுக்குமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு மாறும். அதாவது எப்படின்னா, ஒரு சில கிளான்ஸ் வந்து அந்த பிளானட்டுக்குள்ளேயே வந்து அந்த ரெப்டைல்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, பிறக்கக்கூடிய அந்த குழந்தை, அந்த ரெப்டைலியன்ஸ், அந்த பிரெடேட்டர், அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அங்கேயே ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. அதாவது ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது அன்பிளடட் அப்படின்னு அது அழைக்கப்படும் அங்கே ட்ரைனிங் செஷனில். அடுத்து இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கில், ஒரு ட்ராஃபி கலெக்ட் பண்ணியே ஆகணும். அது வந்து ஃபர்ஸ்ட் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்களே அந்த பிளானட்டுக்குள்ளேயே ஒரு எனிமியை செலக்ட் பண்ணி அதோட ஸ்கல்லை எடுத்துட்டு வரணும். அதுதான் வந்து ட்ராஃபி. அப்போதான் இவங்க வந்து அந்த கிளானுக்கு ஹானர் பண்ற மாதிரி. இல்லைன்னா இவங்களாம் அந்த கிளானை விட்டு அவுட்காஸ்ட் பண்ணி வெளியே அனுப்பிடுவாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது, அவங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே இந்த கிளானு கிட்ட இருந்து கிடைக்காது. யோக்ஜா இவங்களோட டிஎன்ஏவை டிசைன் பண்ணும்போது இன்ஜினியர் இவங்களுக்கு வரத்தையும் கொடுத்துட்டாங்க. அதாவது இவங்களோட செல்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். இதனால இவங்க சாகா வரம் பெற்றவர்கள். டெக்னிக்கலா சாவு அப்படின்றது கிடையாதுனால இவங்களுக்கு கிடையாது. பட் ஆனால் ஹண்டிங் போகும்போது வேற ஏதாவது பிளானட்ஸ்ல இருந்து வரக்கூடிய எனிமீஸ்னால ஆபத்து, இல்லை தங்களை தாங்களே அழிச்சுக்கிட்டா, இப்படிதான் இவங்களுக்கு சாவுன்றது உண்டு. அதனாலதான் இவங்களுக்கு ஹண்டிங் அப்படின்றது மிகப்பெரிய ப்ரையாரிட்டி. அது மட்டும் இல்லாம அதுதான் வந்து அந்த கிளானே ஹானர் பண்ணணும். ஹண்டிங் அப்படின்றது அதாவது அந்த ஸ்கல், அதாவது எனிமியோட செலக்ட் பண்ணி அந்த ஸ்கல்ல எடுத்துட்டு வந்து இவங்க வந்து ஹானர் பண்ணணும் அந்த கிளானை. அப்போதான் இவங்க வந்து அங்க வந்து சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் ப்ரூவ் பண்ணி உயிர் வாழ முடியும். இல்லைன்னா இவங்களையுமே முடிச்சிருவாங்க. அதாவது சொந்த ஃபேமிலியே சேர்ந்து இவங்களை முடிச்சிடும். பிரெடேட்டர் பிரான்ச்சைஸ்ல 8th இன்ஸ்டால்மெண்டா வந்திருக்கு. ஏலியன் இதுல வந்து மெயின் சீரீஸ்ல 4th ஃபிலிம். அது போக வந்து ஏலியன் வெர்சஸ் பிரெடேட்டர், அது கிராஸ் ஓவர் ஃபிலிம்ஸ் 2 இருக்கு. ஒரு ப்ரீக்வல், ஒரு ஆந்தாலஜி, மொத்தம் 8. ஓகேவா? இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு மைல் ஸ்பாயிலர்ஸோட பார்த்துடலாம். இந்த படத்தோட ஸ்டோரி வந்து ரொம்ப சிம்பிள். யோக்ஜா பிரைம்ல ஒரு ஸ்பெசிபிக் கிளான்ல கியூ டெக் அப்படின்ற 2 பிரதர்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. தன்னோட பிரதருக்கு அவர் ஹண்டிங் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ அங்கே வரக்கூடிய ஆல்ஃபா ஃபாதரான அவர் வந்து இவன் வந்து வீக்கா இருக்கான், அதனால இவனை வந்து கில் பண்ணிடு, இவன் ஹண்டிங்க்கு எதுக்குமே லாய்க்கு இல்லை, நம்மளோட கிளானை ஹானர் பண்ணணும்னா இவனோட டெத்து தான் அப்படின்னு சொல்லி கில் பண்ண சொல்றாரு. பட் கியூ வந்து தன்னோட பிரதரை வந்து கில் பண்ண மனசு இல்லாம தன்னோட ஃபாதரோட ஃபைட் பண்ணி இவரை வந்து ரெக்கவர் பண்ணி ஒரு டெட்லியஸ்ட் பிளானட்டான ஜெனா அங்க வந்து அனுப்பி வைக்கிறாரு. அங்கதான் வந்து காலிஸ்க் அப்படின்ற ஒரு மான்ஸ்டர்ஸ் கிரியேச்சர் மட்டும் இல்லாம எல்லா டெட்லியஸ்ட் கிரியேச்சர்ஸுமே அங்கதான் இருக்கு. அங்க வந்து இவங்க பிரெடேட்டர் கிடையாது, அங்க வந்து இவங்க வந்து ப்ரே. அப்படிதான் வந்து சிந்த் கேரக்டரான தியா வந்து நம்ம டெக்கிட்ட சொல்லுவாங்க. அந்த அளவு ஒரு டேஞ்சர் பிளானட். அங்க போனதுக்கு அப்புறம் இவரோட ஹானர் வந்து அந்த காலிஸ்கோட ஸ்கல்லை வெட்டி தனியா எடுத்துட்டு வந்து இங்க கொடுத்து, நான் வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இதுக்காக அவர் எந்த அளவு ரிஸ்க் எடுக்கிறாரு அப்படின்றதான் இந்த படத்தோட ஸ்டோரியே. இதுல உள்ள பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்துடலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நான் சொல்றது, ஒரு ஒண்டர்ஃபுல் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான். சும்மா படத்தோட ஸ்டார்டிங் அந்த ஃபர்ஸ்ட் சீட்ல இருந்து ஓப்பனிங் ஸ்ட்ரெச்ல இருந்து சும்மா பரபரப்பா இருக்கும். குறிப்பா விஸ்வலா வந்து அந்த ஒரு பிரம்மாண்டம் அப்படின்றத பார்க்கலாம். குறிப்பா ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே சரி, டிஸ்னினால வந்து விஸ்வல் எஃபெக்ட்ஸ் அதுக்கு வந்து பணத்தை அள்ளி கொட்டிருக்காங்க. அது படம் பார்க்கும் போதே நமக்கு தெரியுது. ஒவ்வொரு சீன்லயுமே வந்து அழகா ஒரு சின்ன சின்ன விஷயம் அது கூட டீட்டெயிலிங்காகவும் ரொம்ப வந்து பிரமிப்பாகவும் இருக்கும். குறிப்பா வந்து கேட்டர் பில்லர் அதெல்லாம் வந்து பாம் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. அடுத்து இந்த படத்தை கமாண்டிங் பண்றது சினிமாட்டோகிராஃபிக். அடுத்து இந்த படத்தோட ஸ்டன்ட் சீக்வன்ஸ், விஎஃப்எக்ஸ் தான். முக்கியமா த்ரில்லிங் அண்ட் வெல் கொரியோகிராஃப்டு ஸ்டன்ட் சீன்ஸ் தான். கேப்சரிங் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கான்ஃபிளிக்ஸ் ஃப்ரம் அனிமல் வெர்சஸ் அனிமல்ஸ், அனிமல் வெர்சஸ் மெஷின்ஸ். இதுதான் இந்த படத்தை வந்து ஒரு சென்சரி ஃபர்ஸ்டா மாத்திருக்குன்னு கூட நான் சொல்லுவேன். அடுத்து முக்கியமா ஸ்கிரீன் பிளேல முக்கியமான ஒரு விஷயம் டெக்னிக்கா சொல்லணும்னா, விஸ்வலா வந்து அன்மாஸ்க்டு யோக்ஜா அந்த பிரெடேட்டரை தான் நம்ம இந்த படம் ஃபுல்லாவே பார்ப்போம். கிளைமேக்ஸ் கிட்ட தான் வந்து மாஸ்க் எடுத்து அந்த போட்டுட்டு அந்த ஹானர் பண்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வரும். அது நல்லாவே இருந்தது. இது எல்லாமே பக்காவா இருந்தது. இந்த படத்துல உள்ள முக்கியமான பிரச்சனை அந்த
அந்த பயோ ட்வின்ஸாக வரக்கூடிய அந்த சின்ஸ் கேரக்டர். ஸோ தியா அண்ட் தெசா, அதில் வந்து அந்த தியா அப்படின்ற அந்த கேரக்டர். ஸோ அதனால பெரிய லெவலில் இம்பாக்ட் எதுவுமே இல்லை. ஸோ அந்த ஆன்டகனிஸ்ட் கேரக்டராக வர தெசா கேரக்டராவது நல்லா இருந்தது. ஸோ தியா கேரக்டர் வந்து பெரிய லெவலில் ஸோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலை. அந்த கேரக்டர் இல்லைனா கூட இந்த படத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், இந்த படத்தில் ஹியூமன் கனெக்ட் அப்படின்றதே கிடையாது. ஸோ நீங்கள் பிரெடேட்டர் படத்துலலாம் பார்க்கும்போது அர்னால்டு எப்படி தப்பிப்பாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு பரபரப்பு இருக்கும் இல்லையா, அது இந்த படத்தில் கிடையவே கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரெடிக்டபிளான ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே தான். ஸோ பெரிய லெவலில் சர்ப்ரைஸ் ஒன்றுமே இந்த படத்தில் கிடையாது. பட் குழந்தைங்களோட ஃபேமிலியாக சில்ட்ரன்ஸோட போய் பார்க்கக்கூடிய, என்ஜாய் பண்ணி PG-13+ தான். ஸோ அதனால் இதில் வந்து கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். ஸோ ஹைலி ரெக்கமெண்டட் த ஃபிலிம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.